வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நான் பால் பொங்கல் செய்ய போகிறேன். இப்போ காலையில் 6 o'clock ஆகுது. 6 o'clockலேருந்து கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் உங்களுக்கு ருட்டீன்லாம் காமிக்கிறேன். இப்போ பால் சர்க்கரை பொங்கல். இதில் வெல்லம் தான் சேர்த்துக்க போகிறேன். ஆனால் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு டபுளாக சுவையாக சூப்பராக இருக்கும். விநாயகர் நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன். நேச்சுரல் கிளேயை யூஸ் பண்ணி களிமண்ணை யூஸ் பண்ணி நானே செஞ்சது, விநாயகர் செஞ்சது. அந்த வீடியோ பார்க்கலின்னா அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி பொங்கல் செஞ்சுட்டு 2 கோயிலில் வச்சு நான் படைக்க போகிறேன். ரெண்டுமே கிருத்திக்காக வேண்டிக்கிட்டது தான். கிருத்திக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேணுனது தான். அதனால் 2 கோயிலில் படைக்கணும். அதுக்காகவே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பால் பொங்கல் சக்கரை பொங்கல் செய்கிறேன். நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனு, சாமி ரூமு, ஹாலு எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோடனையும் நம்ம பொங்கல் வச்சு கோயிலுக்கு போய் படைச்சிட்டு வரலாம். அதுக்கே டைம் சரியாக இருக்கும். இவர் கடை கிளம்புறதுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிக்கணும். அதனால் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பால் பொங்கல் செய்ய போகிறேன். அரிசி நான் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதாவது 300 கிராம் ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால் சேர்த்துக்கிறேன். இது கூட காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குக்கரில் போட்டு நம்ம விசில் தான் விட போகிறோம். நான் மொத்தம் 4.5 டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொங்கல். அதனால் சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன். இதை மூடி வச்சு 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அரிசி இதில் 1.5 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். அதாவது 300 கிராம் சேர்த்துருந்தேன். இதில் இதே டம்ளரில் வெல்லம் 2 டம்ளர் கோபுரம் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது வெல்லம் 400 கிராம். 300 கிராம் அரிசியை விட கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லா தித்திப்பாக சூப்பராக இருக்கும். அதே அளவு சேர்த்துனா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதனால் 400 கிராம் அளவு நான் இதில் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி பொங்கலில் சேர்த்துக்கலாம். வெல்லம் எல்லா வெல்லமுமே தண்ணியில் கரைஞ்சிட்டா போதும். வாசத்துக்காக நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது சும்மா மிக்சியில் போட்டால் அரையாது. அதனால் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாம். முந்திரி பாதி வறுத்ததும் திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். திராட்சை பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. பொங்கல் விசில் போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாமே இதில் சேர்த்து நம்ம கலக்கிறது தான். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். வெல்லம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சோன்னா அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது மசியாது. அதனால் இப்போவே கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் ரெண்டையும் நல்லா கலந்துடலாம். ஏலக்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வறுத்து வச்சு முந்திரி திராட்சையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நெய் இதில் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்தி கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் போது பொங்கல் நல்லா வாசமாகவும் சுவையை கூட்டி கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ சூடாக இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதே பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே ஆற உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா தண்ணியோ பாலோ சூடு பண்ணி நீங்கள் இதில் சேர்த்து கலந்துடலாம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பால் சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பால் ஊற்றி வேக வச்சேன் இல்லையா, அந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. பால் ஊற்றிருந்தனால வாசமாக கவகமன்னு இருந்துச்சு. பொங்கல் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போ கோயிலில் போய் படைக்கிறதுக்காக 2 பாக்ஸில் தனித்தனியாக பொங்கல் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ சாமி ரூம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது தீபார்த்தனை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம் ரெடி பண்ணுறேன். நான் களிமண்ணில் செஞ்சேன் இல்லையா விநாயகர், அதை நான் இப்போ இங்கே வைக்க போகிறேன். நான் ரொம்ப கிராண்டாலாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி படைக்க போகிறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் படைக்க போகிறேன். விநாயகரும் குட்டியாக இருக்கிறனால எருக்க மாலை, இந்த பூ மாலை இதெல்லாம் நான் என்னால் போட முடியல. ரோஸ்லேயே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாருங்கள், இந்த கிருஷ்ணகிரி ரவுண்டானா. இந்த ரவுண்டானா கிட்டே வந்தாவே அப்படியே விநாயகர் சதுர்த்தி ஏதாவது விசேஷம் அப்படின்னா கலகலன்னு இருக்கும். எல்லாமே இங்கே தான் விற்பாங்க. பாருங்கள், விநாயகருக்கு அந்த கூடை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எருக்கமும் மலை. இங்கே வந்தாவே என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம்.
நாங்கள் அருகம்புல் மட்டும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் போனோம். இந்த டைமில் விநாயகர் கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். தங்க கவசம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுவே ஒரு 9 அந்த மாதிரி போகும்போது வெளியில் வரைக்கும் க்யூ நிற்கும், பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 கோயிலில் வச்சு படைக்கணுங்கிறதும் படைச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கே 9 ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டில் சக்கரை பொங்கல் கணபதிக்கு வச்சு நாங்கள் இப்போ தீபார்த்தனை காமிக்க போகிறோம். இதை விட சக்கரை பொங்கல் தவிர்த்து இன்னும் நிறைய வைக்கலாம். கொல்லுக்கட்டை வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி நிறையா என்னென்ன வைக்கணுமோ நிறையா நம்ம வச்சுட்டே இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் சக்கரை பொங்கல் மட்டும்தாங்க வச்சு படைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் வச்சு படைக்கிறேன். அப்புறம் அருகம்புல் மட்டும் வச்சுக்கிட்டேன். எனக்கு எப்படி 2 கோயில் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும், டிஃபன் செய்ய டைம் இருக்காதுன்னு தெரியும். அதனால் நேற்றே பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து வச்சுட்டேன். தோசை, பச்சைப்பயிறு குழம்பு, அப்புறம் பொங்கல். இதுக்கே கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நல்லா பசி எடுத்துக்கிச்சுங்க. இதுக்கே ஒரு கோயிலையும் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டே தான் வந்தேன். பாலும் அத்தை வீட்டில் குடித்தேன். இருந்தாலும் பசியே அடங்கலை. டிஃபன் சாப்பிட்டா தான் பசியே அடங்குது. பொங்கல் ரிவ்யூ நான் இன்னும் சொல்ல இல்லையா. இந்த பால் பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை பொங்கலுக்கும் இந்த பால் பொங்கலுக்கும் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இன்னும் சுவை அதை விட இன்னும் சுவையாக இருக்குது. இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ காலையில் நேரமாக எழுந்திரிச்சனால இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். லஞ்சுக்கு வந்து பருப்பரிசி சாதம் இது மாதிரி ஏதோ சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் தான் செய்யலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்து நாங்கள் சிம்பிளாகவும் நல்லா திருப்தியாகவும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.